நாமத்தினால மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு இருப்பதாக. இந்த அருமையான வேளையிலே வறண்டு போன பாழான ஒரு பகுதியை அல்லது மிக முக்கியமான ஒரு இடத்தை ஆண்டவர் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். முதல் நாள் நெடுநாளாய் வேதனையுற்றிருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். இரண்டாவது நாள் நேற்று என்ன பார்த்தோம்? ஒரு அழிவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சந்ததி ஒரு அலங்காரமான ஒரு சந்ததியாய் எப்படி மாறிற்று என்று சொல்லி லேவி கோத்திரத்தை குறித்து, லேவி கோத்திரத்திலிருந்து அந்த கோத்திரம் 430 வருஷம் அந்த அடிமைத்தனம் மாறும்போது அது ஒரு அழகான அலங்காரமான ஒரு சந்ததியாய் மாறினதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே பாழாய் போன இடத்தில் ஆண்டவருக்கு மகிமையாய் செயல்பட ஆட்கள் வேண்டும். பாழாய் போன இடத்தை ஆண்டவருக்கு நேர திருப்புவதற்கு ஆட்கள் வேண்டும். இவர்கள் யார் என்று சொல்லியும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த அழைப்பு பெற்றவர்கள் நாம் இங்கே இருக்கிறோம். ஆண்டவருக்காக பாழாய் போன இடங்களிலே செயல்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். இந்த அருமையான வேளையிலே ஒரு தேசத்தை குறித்து இந்த உலக நாடுகள் இன்றைக்கு அதிகமாய் பேசுகிறது மாத்திரமல்ல, ஒரு யுத்தமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக நாடிலே ஒரு தேசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேசம். இந்த தேசத்திலே எருசலேம் என்ற நகரம் இருக்கிறது. இந்த நகரத்திலே நாம் இப்பொழுதும் நாம் என்ன செய்ய, அது ஒரு பதற்ற நிலையிலே அந்த நாடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு சிறந்த பட்டணமா, ஒரு செல்வமிக்க பட்டணமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. கடற்க ஓரத்தில் உள்ள பட்டணமும் இல்லை, அது மலையில் இருக்கிற ஒரு பட்டணம் தான். ஆனால் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணம். எருசலேம் என்று சொன்னால் சாலேம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா சமாதானம். சமாதானத்தின் ஸ்தானம். சமாதானத்தின் ஸ்தானத்தை என்ன செய்கிறவன்? சத்ரு எப்பொழுதும் கெடுத்து போட விரும்புவான். ஆனால் இந்த சத்ருவுக்கு எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கா. ஒருவேளை நம்முடைய குடும்பம் சமாதானமாக இருக்கணும், நாம் வேலை செய்ய இடம் சமாதானமாக இருக்கணும், நாம் தொழில் செய்கிற இடத்துல சமாதானம் வேண்டும். ஏன் நாம் இருக்கிற சபையில் சமாதானம் வேண்டும், தேசத்திலே சமாதானம் வேண்டும். இந்த எருசலேம் என்பது நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடம், எங்கே தொழில் செய்கிறோம், எங்கே ஊழியம் செய்கிறோம், எங்கே இருக்கிறோமோ அந்த இடம்தான் எருசலேம். அது மகாராஜாவின் நகரம். இந்த நகரத்திலே சமாதானம் இருக்கணும். ஆனால் இந்த சமாதானத்தை கெடுத்து போடுவதற்கு பிசாசானவன் பல வழிகளை என்ன செய்வான்? அவன் எழும்பிக் கொண்டே இருப்பான். அவனுக்கு உலக பிரகாரமான காரியத்தை பற்றி கவலையே கிடையாது. அவனுக்கு நோக்கமெல்லாம் சமாதானத்தை கெடுத்து போட்டு அந்த குடும்பத்தை அழிச்சிடணும், அந்த சபையை அழிச்சிடணும், ஒரு வேலை செய்கிற இடத்தை அழிச்சிடணும். இதுவே அவனுடைய நோக்கம். எனவே பாழாய் போன அந்த எருசலேமை எடுப்பித்து கட்டின சிலரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம், வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியை நாம் வாசித்தால் அருமையாக இருக்கும். 132 சங்கீதம் 13 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஆண்டவர் எருசலேமை விரும்பினார். ஆண்டவரே அதை தெரிந்தெடுத்தார். யாரை கொண்டு தெரிந்தெடுத்தார்? முதலாவது நாம் பார்த்தா இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 14 அதிகாரம் 18 வசனத்திலே சாலேமின் ராஜா என்று சொல்லி மெல்கிசேதேக் என்று சொல்லி ஆசாரியன் அங்கிருந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த இடம் எந்த இடம்னா எருசலேமை தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், இந்த மோரியா மலையில போய் உன் குமாரன் எனக்கு பலி செலுத்து சொன்னாரே, அந்த மலை தான் இந்த எருசலேம் தான். இதை தான் குறிப்பிட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இது ஒரு சமாதானத்தின் நகரம். எனவே சமாதானமான போது இந்த தாவீது ராஜா இந்த நகரத்தை என்ன செய்கிறார்? பிடிக்கிறார். குறிப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானானுக்குள்ளே வந்தார்கள், தேசத்தை சுதந்தரித்தார்கள். ஆனால் அங்கே இந்த எபூஸ் அல்லது இந்த எருசலேம் என்னப்பட்ட பகுதியிலே எபூசியர் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த எபூசியரை துரத்தவே இல்லை. எபூசியரை
துரத்தவே இல்லை. இஸ்ரவேலுக்கு வந்து குடியேறினார்கள். ஆனால் இந்த எருசலேம் என்று சொன்ன பின் நாட்களில் பெயரிடப்பட்ட இந்த முந்தின பெயர் ஆனால் எபூஸ். காரணம், அங்கே எபூசியர்கள் இருந்தார்கள். இதை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களுக்கு அது பெரிதாக என்னல. ஆனா என்றைக்கு தாவீது அந்த முழு ராஜ்யபாரத்தையும், அதாவது இஸ்ரவேல் முழு தேசத்திற்கு அவர் ராஜாவானாரோ, அவருக்குள்ளே ஆண்டவர் திட்டம் கொடுத்தார். என்ன செய்ய வேண்டும்? இந்த எபூசியரை துரத்தி விட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த எருசலேமை எனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று சொன்னார். இதை 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா சவுலின் காலத்துக்கு முன்பே, அதாவது 7 ஆசாரியனா இருக்கும் போதே தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய பெலிஸ்தர் கொண்டு போய் விட்டார்கள். சவுல் அதை குறித்து அக்கறைப்படவே இல்லை. ஆண்டவர் தான் அபிஷேகிச்சாரு. ஆண்டவர் தான் கழுத பின்னாடி போயிட்டு அவனை உயர்த்தி வச்சார், அதிகாரம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனா இந்த கழுத பின்னாடி போனவன் தன்னுடைய நோக்கத்தை மறந்து கத்தரை விட்டுட்டான். இந்த உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தரிடத்தில் கொண்டு வரணும் எண்ணமே இல்லை. அவனுடைய வாழ்க்கையை தோல்வியா முடிஞ்சிட்டு, வாழ்க்கையை தோல்வியா முடிச்சு. ஆனா இந்த தாவீது என்றைக்கு ராஜாவாய் ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் அவன் வந்தாரோ, அப்போது அவர் செய்த காரியம் என்னன்னா, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கை பற்றி என்ன செய்தான்? இந்த எருசலேமில் கொண்டு வந்து வைத்தார். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி கொண்டு வா. இந்த உடன்படிக்கை பற்றியில் என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சுன்னா, இதுல முதல்ல இருந்த என்னதுன்னா, தேவனாய் கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகள். என்ன இருந்துச்சு? 10 கற்பனைகள். அதற்கப்புறம் ஆளூருடைய துரித்துக்கோள். அதற்கப்புறம் என்ன இருந்துச்சு? மண்ணா இருந்துச்சு. இந்த இடத்துல மிக முக்கியமானது என்னன்னா, தேவனுடைய கற்பனை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கான அடையாளம், தேவஜனத்திற்கான போஜனம், இதை 3 உள்ளடக்கியதான் இந்த உடன்படிக்கை பற்றி. இதை குறித்து அக்கறைப்படாதவனாயிருந்தான் சவுல். ஆனால் தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா. இந்த எருசலேமை முதலாவது என்ன செய்தான்? எதிரிகளிடத்திலிருந்து பிடித்தான். 2வது, இனி இது எதிரிகளின் ஆளுகை வரக்கூடாது என்பதற்காக சமாதான தேவன் இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி சமாதானத்தின் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எங்கு கொண்டு வைத்தான்? இந்த அந்த ஆசரிப்பு கூடாரமாகிய அந்த எருசலேமில் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்து விட்டான். இதை தான் நாம் பார்க்கிறோம். இதுதான் முதலாவது எருசலேமை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த எருசலேம் அதற்கப்புறம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், இந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு ஆசை, ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை. இந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், சாலமோனும் குமாரன் தான் என்ன செய்வான்? கட்டுவான், நீ கட்ட மாட்டா என்று சொல்லிவிட்டார். எனவே தான் கட்ட முடியாத அந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்து வைத்து விட்டு சென்றார். இந்த சாலமன் ஞானி தான். ஆனால் கத்தர் கொடுத்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினதோடு மாத்திரம் இல்லை, கத்தர் அருவருக்கிற காரியத்தை செய்து விட்டார். சரியா? ஆலயத்தை கட்டிட்டு ஆலயத்தோடு சேர்ந்து அவனுடைய மறுமனையாட்டிகள் சொன்ன எல்லா சத்தத்துக்கு செவி கொடுத்து கண்டதையும் கடியதை என்ன செய்தான்? சுத்தி என்ன செய்தான்? எருசலேமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு தேசமாய் மாற்றி விட்டான். ஆலயம் கட்டு நல்லது, ஆனால் அதோடு சேர்ந்து அவனுடைய மறுமனையாட்டிகளும் அவனுக்கு இருந்த எல்லா பெண்களும் சொன்ன அனைத்து வார்த்தையும் கேட்டு அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் அருவருக்கிற ஆராதனைக்கான கூடங்களை எல்லாம் என்ன செய்தான்? கட்டி வைத்து விட்டான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கெட்டு போனதுக்கு காரணம் கர்த்தரை விட்டு விலகினதே. இவன் எருசலேமை கெடுத்து போட்டான். ஆலயத்தை கட்டின நல்லது, ஆனா எருசலேம் அது மகாராஜாவின் நகரம், அது சமாதானத்தின் கூடாரம். ஆனா பிசாசுகள் அங்கே வந்து கிரியை செய்யும்படிக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். நல்ல கவனிக்கணும். ஆண்டவருக்காக செய்யறோம்னு சொல்றோம். ஆண்டவருக்காக செய்யறது ஆண்டவருக்கு பிடிக்குதான் பார்க்கணும். ஆண்டவருக்கு பிடிக்குதான் பார்க்கணும். சரியா? ஒரு ஆலயத்தில் நான் போயிருந்தேன். அந்த ஆலயத்தில் என்னன்னா, இந்த டிசம்பர் மாதம் வந்தோடனே ஒரு பெரிய உருவத்தை கொண்டு வச்சுருப்பாங்க, பெரிய மரத்தை வச்சுருப்பாங்க. எல்லாரும் எங்கே தான் நிற்பாங்க? டக்குன்னு ஒரே ஃபோட்டோ. எது முன்னாடி? அந்த பெரிய உருவம். அது என்ன உருவம்? என்ன அது? விக்கிரகம்மா. அது விக்கிரகம், அது வேஷம், விக்கிரக வேஷம். யார் அதை? எங்க பைபிள்ல எதுலையாவது இருக்காயா? எதுலையாவது இருக்கா சொல்லுங்க. எதுலையாவது சொல்லிருக்கா? எதுலையா இருக்கா? இது எப்படி வந்துச்சு? கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு வந்தது.
சரியா? போதகருடைய உடை என்பது கருப்பு, வெள்ளை கயிறு. சரியா? முதல்ல என்ன அந்த கேசக் என்ற வார்த்தை என்னன்னா கருப்பு தான் அர்த்தம். சரியா? அதற்கப்புறம் நம்ம நாட்டில் வந்தபோது அதிக உஷ்ணமா இருப்பதனால கருப்பு என்ன செஞ்சுட்டு வெள்ளையா மாறிடுச்சு. இல்லைன்னா என்னஞ்சோம் போதகருக்கு ரொம்ப ஆரம்பத்தில் கருப்பாக தான் இருந்துச்சு, அது மாறிடுச்சு. சரி, இன்னும் சில நாடுகள் நீங்கள் பார்த்தா சில இடங்களில் இப்போ கருப்பு இருக்கிறது. சரியா? ஏன்னா அது ஒரு ராயல் கலர். கருப்பு நம்ம நினைக்கும் ஐயோ ஐயோ கருப்பா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும். அது ராயல் கலர். என்னது? ராயல் கலர் கருப்புன்னா. சரியா? நம்ம தான் தப்பாக நினச்சிடுறோம் கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்குன்னு சொல்ல. என்ன கருப்பாக பனைமரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். இல்லை, அது உண்மையாக ஒரு ராயல் கலர். அதை தான் முதல்ல என்ன வைத்திருந்தார்கள். ஆனால் அது எப்படி சிவப்பு வந்துச்சு? கொக்கோகோலாவின் விளம்பரத்திற்கான கலர் சிகப்பு. எப்படி இதை உலகத்திற்குள்ளே கொண்டு செல்லணும் அவன் தந்திரமா ஒரு ஐடியா போட்டான். அந்த வியாபார தந்திரத்தினால அது வந்துட்டு உள்ள வந்துட்டு. நான் அந்த ஊரில் சுற்றி சுற்றி பார்த்தேன். எல்லா கடையிலும் அது இருந்துச்சு. அது ஆண்டவர் அறிந்தவங்க கடையில இருந்துச்சு, ஆண்டவர் அறியாத கடையில வியாபாரத்துக்கு இருந்துச்சு. நேரம் வந்துட்டு சொன்னேன், இந்த விக்கிரகத்தை எடுத்து வெளியே போடலைன்னா பார்த்துக்க அப்படின்னேன். விக்கிரகத்தை எடுத்து வெளியே, உனக்கு பணம் இருக்கா? ஆண்டவருக்கு எது தேவை ஆண்டவர்கிட்ட கேளு. ஆலயத்துக்கு எது தேவை ஆண்டவர்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னேன். அது தானா வெளியே போயிட்டு, தானா வெளியே போயிட்டு. சரியா? ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆலயத்தில் கொண்டு வைப்பது. இன்னொரு இடத்துல போயிருந்தேன், ஒரு ஆலயத்துக்கு முதல் நாள் ஆராதனைக்கு போனேன். எனக்கு ஷாக் ஆகிட்டு. முதல்ல ஒரு சிலுவை இருந்துச்சு, பக்கத்தில் ஒரு சின்ன சிலுவை இருந்துச்சு. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் 2 சிலுவை இருக்குது, ஒன்று உம்முடைய சிலுவை, இன்னொரு எனக்கா இந்த சிலுவை, அதனால் இந்த சிலுவையில் நான் அறையப்படணும், அந்த சிலுவை உம்முடைய. உடனே பெரிய சிலுவை பின்னாடி வச்சுட்டு சின்ன சிலுவை முன்னாடி வச்சுருப்பேன். திரும்ப நான் பார்ப்பேன், அது எப்படி இருக்கும்னா பெரிய சிலுவை ஒரு பக்கம் இருக்கும், சின்ன சிலுவை ஒரு பக்கம் இருக்கும். இது நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரியல இது எப்படின்னு. அப்புறம் மெதுவாக என்ன செய்தேன்னா ஆலய பணியாட்ட கேட்டேன், அண்ணே இந்த ஆலயத்தில் எப்போதும் இந்த சிலுவை நான் ஒரு பக்கம் வச்சுட்டு போகிறேன், ஆனால் இந்த சிலுவை மாறி இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் தான் மாற்றி வச்சேன். அப்போ இப்படி வச்சா தானே, நான் 2 வச்சா ஒரே அளவில் இருந்துச்சுன்னா 2 பக்கம் வச்சிடலாம். ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, அப்படி வைக்கும். ஒன்று பெருசு பின்னாடி, சின்னது முன்னாடி அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரின்னு அப்படி அவர் சரின்ட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் ஒரு அம்மா அழுதுகிட்டே ஜோமனிச்சு. என்ன ஜோமனிச்சுன்னா, நான் ஒரு நாள் ஆலயத்தில் அழுது ஜோமனிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஒரு ஊழியக்காரர், அவர் போதகருக்காக பயிற்சி பெற்று கொண்டிருந்தவர். அவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு சிலுவையை கொண்டு வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாராம்? சிலுவை கொண்டு வாங்கி. ஏற்கனவே சிலுவை இருக்குது, நீங்கள் ஒரு சிலுவை. நான் சொன்னேன், இந்த தொந்தரவே நீங்கள் தானா அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ நாள் யார் இந்த சிலுவை வாங்கி வச்சேன்னு தெரியாமல் இருந்துச்சு, இந்த தொந்தரவுக்கு நீங்கள் தானே. அவங்க சொன்னாங்க, அந்த சார் சொன்னவன், அந்த சாரை சொன்னவன் பைபிள் என்னையா சொல்லியிருக்கு, சிலுவையை சுமக்க சொல்லியிருக்கு, சிலுவையை கழுத்தில் போடுன்னு சொன்னாரா, சிலுவை அங்கொண்டு வாங்கி வைன்னு சொன்னாரா. ஒன்று இருக்கு, பரவாயில்ல, அடுத்த ஒன்று எதுக்கு? இன்னைக்கு நிறையா இருக்கு. கர்த்தருக்கு எது பிரியமானது? கர்த்தருக்கு ஆலயத்தில் நம்ம பரிசுத்த அலங்காரத்தில் அவர் ஆராதிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்னா, ரட்சிக்கப்பட்டவங்க தினம் செய்தாங்க, சபையில் சேர்க்கப்பட்டாங்க, தினம் சபையில் ஆளை கூட்டிட்டு வரணும், சிலுவை கொண்டு வைக்கிறது, அதை கொண்டு வைக்கிறது, இதெல்லாம் நாமளா திட்டம் பண்ணிக்கிடுறது. இது இந்த சாலமோனின் ஆவி, இந்த சாலமோனின் தந்திரம். இந்த சாலமோன் ஞானிதான், ஆனால் தேவனுக்கு எது பிரியமான அவனுக்கு தெரியாத முட்டாள். யோசித்து பார்க்கணும், தேவனுக்கு எது பிடிக்கும், மனைவிக்கு எது பிடிக்கும், மறுமனையாட்டுக்கு எது பிடிக்கும், இதுவே அவருக்கு எண்ணமாகிவிட்டது. நான் இந்த எருசலேமை கெடுத்து போடுவதற்கு காரண கர்த்தாவே இந்த சாலமோன் தான். ஒரு ராஜா அதை எதிரிடத்தில் என்ன செய்கிறார், அதை மீட்டெடுக்கிறார். அடுத்து அவன் மகனே எதிரிடைய கையில் என்ன செய்ய விட்டு போட்டு விட்டான். இது தொடர்கிறது. யோசியா என்ற ராஜா என்ன செய்கிறார், எழும்பி வருகிறார். எழும்பி வரும்போது அவர் எதை வாசிக்கிறானா, உடன்படிக்கை பட்டியல் இருந்த அந்த தேவனுடைய நியாய பிரமாணத்தை எடுத்து வாசித்தார். வாசித்த போது நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த தேவாலயத்தில் இருந்தும் எருசலேமிலும் இருந்த கூட்டமான விக்கிரங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி வெளியே கொண்டு போய் என்ன செய்தான், எரித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எருசலேமை சுத்திகரிப்பதற்கு இது சமாதானத்தின் வீடு, இது நான் வாசம் என்னும் இடம் என்பதை ஆண்டவர் முன்குறித்தபடியா யார் யாருக்குள்ளே அவருடைய திட்டம் இருக்கிறதோ அவர்கள் தைரியமாய் செயல்படுவார்கள். 26 வயது தான் இந்த யோசியாவுக்கு. எத்தனை வயது தான்? 26 வயது தான். 26 வயதுல கண் திறக்கப்பட்டது. 8 வயதுல ராஜாவா இருந்தான். எத்தனை வருஷம் கண்ணு திறக்கல? 18 வருஷம் கண்ணு திறக்கல. எத்தனை வருஷம் கண்ணு திறக்கல?
18 வருஷம் கண்ணு திறக்கல. 26வது வயதுல தான் கண் திறக்கப்படுகிறது. ஓ, இது தேவனுடைய கூடாரம், இந்த தேவனுடைய வார்த்தையின்படி தான் எல்லாம் இருக்கணும், இதெல்லாம் அருவருப்பு, தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி அதை தூக்கி எறிந்தார். இது நடக்கிறது. சரியா? இப்போ இந்த யோசியா ராஜாவுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறேன்னா, இந்த அதாவது என்னதுன்னா வேதாளம் திரும்ப எங்க ஏறிடும், இந்த சிந்து பார்த்து கதை இன்னும் ஓடிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இது திரும்ப வேதாளம் எங்கே ஏறிடும், முருங்கை மரத்தில் ஏறிடும். அதே மாதிரி திரும்ப திரும்ப இந்த சத்துரு எப்போது உள்ளே வரலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு நல்லா கவனிக்கணும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சத்துரு எப்போ உள்ள வரலான் அவன் காத்து கிடப்பான். எப்படி காத்து கிடப்பான், எப்போது உள்ள வரலாம், உள்ள வந்து நம்ம ஆளுகை. இதுதான் அவனுடைய வேலை. இந்த எருசலேம் ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஸ்தானம், அதை திரும்ப திரும்ப ராஜாக்கள் என்ன செய்தார்கள், கெடுத்து போட்டார்கள். நடந்த காரியம் என்னவென்றால், நாம் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் அதை முற்றிலும் அழித்து போட்டு விட்டார். 586 கிமு 586 முற்றிலும் அழித்து போட்டு விட்டான். பாருங்க, அவங்க விக்கிரகத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வந்து ஆலயத்துக்கு வச்சாங்க. கடைசியில் ஆலயத்தையே என்ன செய்தாங்க, இந்த நேபுகாத்நேச்சர் என்ன செய்து விட்டார், அழித்து போட்டு விட்டார். இப்போ நடக்கிற காரியம் என்ன, இந்த இடத்துல ஆண்டவர் திரும்ப திட்டம் கொடுக்கிறார். திரும்ப யாரை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறார்னா, செருபாபேல் யெசுவா என்பவர்களை கொண்டு திரும்ப ஆலயத்தை எழுப்புகிறார். அதே போல நெகேமியாவை கொண்டு எருசலேமை சுற்றி திரும்ப பாலாய் போன அந்த மதில் சுவர் என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. இது அப்படியே நடந்து கொண்டிருக்க. ஆனா சத்துரு விடுவானா, விடவே மாட்டான். கிமு 168 என்ன செய்யப்படுகிறேன்னா, ஒரு மனுஷன் வருகிறான். அதாவது கிரேக்கர்கள் பெருசியரை மேற்கொண்டு விட்டார்கள். அவர்கள் பெருசியரை மேற்கொண்ட கொஞ்ச காலத்தில் கிமு 168 அந்தியோகி எப்பிப்பனஸ் என்பவன் உள்ளே நுழைகிறான். தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போடுகிறான். இந்த எருசலேம் திரும்ப பரிசுத்த குலைச்சலாகிறது. அதோடு அந்த வேளையிலே மக்கபேயர் என்று சொன்ன ஒரு கூட்டம் எழும்புகிறது. அவர்கள் அந்த தேவாலயத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். இவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா, அவனை எதிர்த்து போராடி துரத்தி தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. இப்போ தான் இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என்பதை கொண்டாடுகிறார்கள். அதனால தான் யோவானில் எழுதி சொல்லப்பட்டிருக்கிறோம், தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையின் போது இயேசு சாலமோனின் மண்டபத்தில் உலாவி கொண்டிருந்தான். முதல்ல கொண்டாடினதில்லை, இது இந்த மக்கபேயர் என்ற மக்கள் எழும்பினார்கள். தேவாலயத்திற்கு எதிராக நின்ற அந்த அந்தியோகிய இந்த எப்பிப்பனஸை துரத்தினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், அவனை முறியடித்து தேவாலயத்தை தேவனுடைய மகாராஜாவின் இடமாய் திரும்ப மாற்றினார்கள். ஆனா அதையும் பிசாசு விடல. திரும்ப என்ன, ரோமர்கள் உலகத்தை கை கொண்ட தங்களு வசம் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இந்த ரோமர்கள் என்ன செய்தான்னா, ஏரோது விடத்திலே இந்த எருசலேம் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஒப்படைத்து விட்டான். இப்பொழுது ஏரோது இந்த தேவாலயத்தை அலங்கரிக்கிறான். அசுத்தமானவன் தேவாலயத்தை என்ன செய்யறான், அலங்கரிக்கிறான். அவன் தேவாலயத்திற்கு இன்னும் காரியங்கள் எல்லாம் செய்கிறான். என்னன்னா, எப்படியா மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, விரட்டிடக்கூடாது. இந்த ஏரோது, பெரிய ஏரோது என்பவன் யார் என்று சொன்னா, ஏசாவின் வம்சத்தில் வந்தவன். இவன் சேயீர் மலை தேசத்தில் பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தவன். இஸ்ரவேலுக்கு எப்போதாம் எதிரி வாரார்களோ அப்பொழுதுதான் அவரோடு கைகோர்த்து கொள்வான். இவன் நோக்கமெல்லாம் இஸ்ரவேலை ஒடுக்கணும். இப்போ இந்த ஆலயத்தை அலங்கரிச்சு அதை நல்லா கட்டுறான். இனி நான் தான் இங்க இருக்கணும். என்ன அர்த்தம், நான் தான் இருக்கணும், வேற எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும். இது ஏரோதுவின் ஆவி. ஐயா, இல்ல சட்டையில உங்க பேரை போட்டு, உங்க பேரை போட்டு உங்க ஊர்ல ஒரு அதிகாரி இருக்காரு, அப்படித்தானே, விஓன்னு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட உங்க பேரை எழுதி சொல்லவா, ஒரு பேரை சொல்லட்டா, இந்த இடத்துல யோசுவா அப்படின்னு பெருசா எழுதி, சார் 10,000 சார் இந்த சட்டை நீங்க வச்சிடுங்க சார் அப்படின்னு சொன்னா, சார் விரிச்சு பார்ப்பார். விரிச்சு பார்த்துட்டு என்ன செய்வார், விரிச்சு பார்த்துட்டு யோசுவா
உங்கள் பையனுக்கு போட்டுடுங்க, உங்கள் பையன் பேர் தானே யோசுவா, போட்டுங்க அப்படின்னா. எதுக்கு? இது என்ன ஆவித? ஏரோது ஆவி. நான் தான் அலங்கரிப்பேன், நான் தான் எல்லாம் கொடுப்பேன், என்னதான் சொல்லணும், யாரை சொல்லுங்க, கத்தரை சொல்லுங்க. இந்த எதிரி இப்படி தான் செய்வான். பிசாசு என்ன செய்வான்னா ஆண்டவரை உயர்த்தவே விட மாட்டான். நான் தான், என்னால தான் எல்லாம் அப்படின்னு இவன் என்ன பாழாக்க முடிய வந்தான். ஆனால் கத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. யாரை எழுப்பினார்னா சீசர்கள் கூட்டத்தை எழுப்பினார். யாரை எழுப்பினார்? சீசர்கள் கூட்டத்தில் எளிமையானவர்கள் அவர்களை எழுப்பினார். இந்த இடத்துல அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த சமாதான கூடாரத்தை காக்க வேண்டியவர்கள், சமாதானத்தை நிலைநிறுத்த வேண்டியவர்கள். சத்துருதை வனாந்திரம் போல் ஆக்கி போடுகிறான், சத்துருதை பாழாக்கி போடுகிறான். வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கிறோம், அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவை எடுப்பித்து தலைமுறை தலைமுறை இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை பாழாக்குவது ஏரோதின் ஆவி, நம்முடைய குடும்பத்தை பாழாக்குவது சாலமோனின் ஆவி. சாலமோனுக்குள்ள இருந்த ஆண்டவுடைய ஆவி இல்லை, சாலமோனுக்குள்ள இருந்த அந்த துன்மார்க்க ஆவி. சரியா? அது மாத்திரம் இல்ல, இந்த நேபுகாத்நேச்சரின் ஆவி அவன் எப்படியா தரைமட்டமாக்கிறணும், இந்த இடம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறான். இத்திட்டத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் நான் வேடிக்கை பார்த்து அப்படி ஓஹோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு வேடிக்கை பார்க்குற எத்தனை பேர், எத்தனை குடும்பங்களில் பிரச்சனை, எத்தனை பேருக்கு வாழ்க்கையில பிரச்சனை, எத்தனை பேர் பாவத்தில் கட்டுண்டு கிடக்கிறார்கள், எத்தனை பேர் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். நமக்கு அதை குறித்து அக்கறை இருக்கிறதா? ஐயா யோசித்து பார்க்கணும். எத்தனை பேர் பாவத்தில் கடந்து பாழாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் என்ன அக்கறைப்படுறோம்? நம்ம ஒரே வார்த்தை, அவன் அப்படிதான் ஐயா, திருந்த மாட்டான் ஐயா, அவன் அப்படிதான், அதெல்லாம் இந்த ஆள்லாம் அப்படிதான், இதெல்லாம் நடக்கவே நடக்காதியா, இதெல்லாம் நடக்கவே நடக்காதியா. நம்ம பேசுகிற அனைத்து வார்த்தைகளும் அவிசுவாசமான வார்த்தைகள். இன்றைக்கு அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தமது 12 சீடர்களை இந்த எருசலேமுக்காக தான் ஆயத்தப்படுத்தினார். இந்த எருசலேம் இயேசுவுக்கு எதிராக இருந்தது. காரணம் என்ன? அவர் தெய்வம். இங்கே எருசலேம் பிசாசு என்ன செய்யறான்னா எருசலேம் ஆட்டி படைக்கிறான். யாரை வச்சு ஆட்டி படைக்கிறான்? ஆசாரியர்கள், அதிகாரம் உள்ளவர்கள். சரி, ஆண்டவர் தான் அவர்களுக்கு அதை பொறுப்படுது. ஆனால் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல. தங்களை தாங்களே அவர்கள் என்ன செய்தார்கள்? பெருக்கிக் கொள்வது, தங்களுடைய திட்டத்தையே அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இந்த எருசலேம் தேவாலயமும் சரி எருசலேமும் அவர்களால் பாழாய் கொண்டிருந்தது. மூப்பர்கள், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் என்று சொல்லி யூத மார்க்கத்திலே ஒரு நல்ல மேன்மையான நிலையில் அநேகர் இருந்தார்கள். அவர்கள் மேன்மையானவர்களாக இருந்தார்களோ தவிர அந்த தேசத்தை குறித்தோ அந்த எருசலேம் பட்டணத்தின் மகிமையை குறித்து அவர்கள் அறியாதவர்களாக அதை கெடுத்து போட்டு கொண்டார். இயேசுவை எதிர்ப்பதும் இயேசுவுக்கு எதிராய் கல்லறியும் அவர்கள் எழும்பினார்களே ஒழிய இயேசுவுக்கு அவர்கள் என்ன செய்யல? அவர்கள் செவி கொடுக்கல. ஆனாலும் இந்த எருசலேமை ஆண்டவர் என்ன செய்யல? வெறுக்கல. எருசலேமை வெறுக்கல. ஒரே நொடியில் அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அடிச்சு நொறுக்க முடியும். ஆனா ஆண்டவர் அவர்களை அடிக்க விரும்பல, அவர்களை ரட்சிக்க விரும்பினார். எனவே ஒரு 12 பேர் என்ன செய்யறார்? ஆயத்தப்படுத்துகிறார். இந்த 12 அடுத்தது 70 பேர். அந்த 70 பேர்ல இருந்து கடைசியில் எத்தனை பேர்? ஏறக்குறைய 120 பேர் என்ன செய்கிறார்கள்? இந்த எருசலேம் நகரத்திற்காக எழும்புகிறார்கள். இதிலே மிக முக்கியமான ஒரு நபரை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவானின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும். 3ஆம் வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன்பிடிக்க போகிறேன்.
இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சத்துருவானவன் நம்மை பின்வாங்க செய்வான், உலகத்திற்குள்ளே திசை திருப்பி விடுவான், உலகத்திற்குள்ளே திசை திருப்பி விடுவான். இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் இந்த பாழான இந்த எருசலேமை எப்படியாவது இவர்களை கொண்டு அசைத்து பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்தார். ஆனால் சீசர்களுக்கு தலைவனாய் இருந்த இந்த பேதுரு என்ன செய்தான், தன்னோடு 7 பேரை கூட்டிட்டு எங்க போறான், கலிலேயாவுக்கு போகிறான். எருசலேமுக்கு கலிலேயாவுக்கு தூரம் 80 மைல்கள் தூரம், சரியா? இப்போ எருசலேமிலிருந்து அவர் எங்கே போகிறார், கலிலேயா போனார். போனது மாத்திரமல்ல, திரும்ப தான் விட்டு வந்த மீன் பிடிக்கிற வேலைக்கு என்ன செய்தார், போய்விட்டார். இவர் நோக்கத்தை மறந்து விட்டார். ஆண்டவர் அவருக்கு ஒரு திட்டம் கொடுத்தார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறலாக்குவேன். இதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த முதல் வாக்கு தத்துவம். இதை அவர் மறந்து போய் உலகின் பின்னே போக ஆரம்பித்து விட்டார். இயேசு மரித்து வீழ்த்திருந்து விட்டார், பார்த்து விட்டார், பேசினதை கேட்டுட்டாரு. ஆனாலும் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தடையாயிருப்பது என்ன, அவிசுவாசம். அவிசுவாசம். விசுவாசம் எப்படி வரும், கேள்வினால வரும். கேள்வி எப்படி வரும், தேவனுடைய வசனத்தை, ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் அவனுக்குள்ள என்ன வரும், விசுவாசம் வரும். இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் வைத்த திட்டமே இந்த எருசலேமிலே ஆண்டவருக்காக நிற்கணும். இந்த எருசலேமில் அவர் என்ன செய்தார், இயேசுவை 3 முறை மறுதலித்து விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை திரும்ப உயிர்ப்பித்து விட்டார். ஆனால் திரும்ப அங்க எங்க ஓடிவிட்டார், அவர் கலிலேயாவுக்கு ஓடிவிட்டார். ஆண்டவர் திரும்ப அவரை தேடுகிறார், திரும்ப தேடுகிறார். விழுந்து போனது உண்மைதான். ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு நன்மைகளை பார்த்தது உண்டு, அற்புதங்களை பார்த்ததுண்டு, அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இதுவரை எதற்காக இயேசுவை தேடுகிறோம், நமக்காக தேடுகிறோம். எதற்காக தேடி இருக்கோம், நமக்காக தேடி இருக்கிறோம், சரியா? நம்ம திட்டத்திற்காக அல்லது நம்முடைய தேவைகளுக்காக தான் அநேகர் ஆண்டவரை தேடுறோம், அப்படிதானே? இந்த இடத்துல நான் இயேசுவுக்காக அவரை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க, நான் கை ஊற்ற சொல்ல எல்லாரும் கை ஊற்றுருவீங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க அக்கா உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? கடைசியில் கை ஊற்ற சொல்லுவேன், அப்போ கண்ணை மூடிக்கிடுவீங்க, சரியா? உண்மையாக கை ஊற்றணும், சரியா? உண்மையாக இப்போ கை ஊற்ற சொன்னேன்னா பக்கத்தில் இருக்கவங்கன்னா எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். இங்கே வந்திருக்க என்ன, இந்த பண்டிகையில் இந்த கன்வென்ஷன் நடக்கும், எனக்கு எப்படியா ஒரு நன்மை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய நன்மை நான் செஞ்சிருக்கிறேன். ஆனால் நன்மை பெற்றும் எனக்காக ஒன்றுமே செய்யலை. இப்போ உலகத்தில் போயாச்சு. நான் சொன்ன வார்த்தையை எல்லாம் நம்பி வந்தவங்க என் வார்த்தையை மறந்து விட்டு இந்த பேதுருவை போல ஓடிவிட்டார்கள். அவர்கள் பாழான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், நான் அவர்களை தூக்கினேன். வாசிக்கிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, பாழான நிலத்தில் 10ஆம் வசனம், ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தறினார். ஐயா, பாழாய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்தார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளவு நமக்கு உதவி செய்திருக்கிறார். காரணம் என்ன, நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். பாழாய் கிடக்கிறவர்களை இயேசுவண்டை கொண்டு வர வேண்டும். பாழான இடங்களில் இயேசுவுக்காய் நிற்கணும், இயேசுவுக்காய் நிற்கணும். இந்த யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பாழான வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்மை ஆண்டவர் ரட்சித்தார், தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார், தமக்கு சொந்தமாய் மாற்றிருக்கிறாரு. இன்றைக்கு பாழாய் போனவர்களுக்காக ஒருத்தருக்காக ஜெபித்திருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை ஜெபம் பண்ணோம்? ஒரு ஆள் பாவத்தில் கிடக்கிறோம், பார்த்துட்டோம், அந்த ஆளுக்கா ஜெபம் பண்ணோமா? நாள் முடிய போகுது, இன்னும் 3 மணி நேரம் கூட இல்லை. ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணோமா? ஒருத்தரை பார்த்தா, இது இப்படி செய்யாதப்பா, மனம் திரும்பப்பா, இயேசுவண்டை வாப்பா, நானும் இப்படி தான் இருந்தேன், என் வாழ்க்கை இயேசு மாற்றினா சொல்லணுமா? யோசித்து பார்க்கணும். நம்ம பாழாய் கிடந்தோம், நம்ம வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு. இந்த பண்டிகை நாள் சில நேரம் எல்லாம் லைட்டு போட்டிருக்க, அப்படி எங்கள் ஊரில் அசனம் வந்துருங்க, எங்கள் நாளைக்கு நான் அசனம் வந்துருங்க. ஆமாம், அசனம் எதுக்கு வைக்கும்? நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டையா, நாங்கள் எங்கள் வாழ்க்கை இயேசு மாற்றினாரியா, அதை சொல்றதுக்காக அசன பண்டிகை. எதுக்கு?
இயேசு என் வாழ்க்கையை மாற்றி விட்டார், இயேசு என் வாழ்க்கையில் இருந்து பாவாலான பாவங்களில் என்னை விடுவித்தார் என்று சொல்வதற்கு தானே இங்கே பார்க்கிறோம். உலகத்திற்குள்ள போய்விட்டார் பேதுரு. போனது அவர் மாத்திரம் இல்லை, எல்லாரும் சேர்த்து கூட்டு போறார். எல்லாரும் சேர்த்து கூட்டு போற. இப்படி போகும்போது ஆண்டவர் இந்த பேதுருவை தேடி வந்தார். இந்த இடத்துல இருக்க அன்பு தெய்வ பிள்ளைகளை, எத்தனை நன்மை பெற்று எத்தனை பாழான பிரச்சனைகள் பாவ சாபங்களின் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தாரே. இன்னைக்கு உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறோமே, உலகமே கதின் கிடக்கிறோமே, இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்திருக்கிறோம்? இயேசுவுக்காக என்ன செய்திருக்கோம்? இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கா. தோற்று போயிருக்கிறோம், தொழிலில் தோல்வி, வேலையில் தோல்வி, நிம்மதி இல்லை, வீட்டில் அமைதி இல்லை, நல்ல ஆராதனை செய்கிறோம் ஆலயத்தில், ஆனால் வீட்டில் ஒரே போராட்டம். வீட்டில் ஒரே போராட்டம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களா அல்லது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று சொல்லி வெளியே இருக்கவங்களுக்கு தெரியல. கையில் பைபிள் இருக்கு, வீட்டில் பேசுகிற வார்த்தைகள்லாம் பைபிளுக்கு விரோதமான வார்த்தைகள். இன்னைக்கு இந்த வேளையில தோற்று போய் கிடக்கிறோம். தோற்று போனவர்களை இன்றைக்கு ஆண்டவர் தூக்கி நிறுத்த வந்திருக்கிறார். உண்மையாக பாழான இடத்திலும் தூக்கின உண்மை. ஆனால் இன்றைக்கு உலகத்தின் பின்னே கிடப்பதினாலே ஆண்டவர் தூக்கி நிறுத்த வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் யார் யார் என்ன தோல்வியில் இருக்கிறீர்களோ உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்த வந்திருக்கிறார். உங்கள் தோல்வியிலிருந்து ஆண்டவர் ஜெயத்தை தரப்போகிறார். அது மாத்திரம் இல்லை, உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கார். என்ன திட்டம்? எருசலேமில் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். இவர் கலிலேயாவை சரியா படிக்க தெரியாது. எருசலேம் நல்ல படிப்பில் கூடின யூதர்கள். இவர் கலிலேயா, இவர்கள் படித்த யூதர்கள் அல்ல. கொஞ்சம் என்னன்னா மற்றவர்களோடு கலங்குற மீன் பிடிக்கிற தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். எனவே இவர்கள் அந்த அளவுக்கு படித்து தேர்ந்தவர்கள் கிடையாது. யூதேயாவில் இருந்த அந்த யூதாசையும் மத்தையும் தவிர மற்ற 10 பேரும் சாதாரணமானவர்கள். இவர்கள் இந்த எருசலேமில் இருக்க முடியுமா? எருசலேமில் இருக்க முடியாதபடி ஏராளமான நெருக்கம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நீங்க எருசலேமில் போய் இருந்து பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, அதிகாரிகளால் அந்த எருசலேம் என்ன செய்தது? பாழானது. ஆசாரியர்களால் அங்கே மக்கள் ஆலோசனை இல்லாமல் சீர்கட்டு கொண்டிருந்தார்கள். அந்த பரிசேயர் சதுசேயர் கொள்கையினாலே கொள்ளையடித்தார்கள் ஐயா. மூப்பர்கள் மொத்தமா அவங்க வயதுதான் மூத்திருந்தார்களே தவிர சின்ன பிள்ளைக்கு தெரியல கூட வேத அறிவு கூட இல்லாதவர்களாக இருந்தார்கள். இப்படி சீர்கட்டு போன எருசலேமை திருத்துவதற்காக ஆண்டவர் சாதாரணமான இந்த பேதுருவையும் அவனோடு உள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருந்தார். இவர்கள் எல்லாரும் எங்க இருந்தார்களா? எருசலேமில் இருந்தார். சிலர் சொல்றீங்க, என்னையா எங்கள் வீட்டில் என்னால் குடியிருக்க முடியல, இந்த மனுஷனோட குடியிருக்கிறத விட எங்கேயா ஓடிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே ஓடினாலும் இந்த மனுஷனோட இருந்தாலும் இருக்க முடியும். சரியா? இவளோட இருந்து காலத்தை தள்ள முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில சொல்கிறீங்க. நல்லதான் பாட்டு படிக்க சோத்திரம், பாட்டு படித்தா சூப்பராக தான் இருக்குது, எங்கள் வீட்டில் அவளால் எத்தனை பாடு தெரியுமா அப்படின்னு சில சொன்ன மாதிரி இருக்குது. நாம் இன்றைக்கு சமாதான ஸ்தானமாகிய நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் எப்படி செயல்பட போகிறோம்? அதிகாரம் இருக்குது, நம்மளை அழிவு வருது, நல்லா சம்பாதிக்கும், ஆனால் நமக்கு ஆணவம் இருக்குது, என்னால் எல்லாம் முடியும்னு நினைக்கிறோம். இல்லை என்பானவர்களே, நம்மளால் சமாதானத்தை உண்டாக்க முடியல. வேதம் சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஐயா, நம்மளால சமாதானமே வரமாட்டுக்கு, நம்மளால வேதனை, நம்ம இருக்கிற இடம் எல்லா இடத்துல வேதனை வருது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறது மாத்திரமல்ல, நம்மை அர்ப்பணிப்போடு செயல்பட வைக்க போகிறார். அர்ப்பணிப்போடு செயல்பட வைக்க போகிறார். யாருக்காக? பாழாய் போனவர்களை என்ன செய்யணும்? ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வரணும். எந்த இடங்கள்லாம் பாழாய் கிடக்கிறதோ, நம்முடைய குடும்பமானாலும் சரி, நம்முடைய ஊரானாலும் சரி, நம்மோடு வேலை செய்கிற இடங்களில் பாழாய் கிடக்கிறது இருக்கான், அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ஆண்டவரண்டை கொண்டு வரப்பட வேண்டும். எனவே ஆண்டவர் பேதுருவை கூட்டி கொண்டு எங்கே வந்தார்? எருசலேமுக்கு வந்தார். இந்த இடத்துல நம்மளை கூட்டிட்டு வந்த யாரு கூட்டி வந்தா? இயேசு கிறிஸ்து நம்மை கூட்டிட்டு வந்திருக்கிறார். எதற்கு? பாழாய் போன நம் சமுதாயத்தை பார்த்து கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார். பாழாய் கிடக்கிற குடும்பங்களுக்காய் கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். சாபத்தில் கிடக்கிறவர்கள், வியாதியிலே கிடக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார்.
ஐயா இதுவரை நமக்காக ஜெபித்தோம், நல்லது, இனி இயேசுவுக்காக ஜெபித்து செயல்படுவதற்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். சரி, அந்த இடத்துல வந்திருக்கிறார். எனவே இந்த பேதுருவை ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து சொன்னார், என்ன சொன்னாரு? நீங்க என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு எங்க என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கணும். எத்தனை ஒருமனப்பட்டிருந்தாங்க? 120. எத்தனை நாள் ஜெபித்தாங்க? எத்தனை நாள் ஜெபித்தாங்க? 10 நாள் தான் ஜெபித்தாங்க. எத்தனை நாள்? 10 நாட்கள் ஜெபித்தாங்க. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின நாள் இருந்து 10 நாள் தான். 10வது நாள் பெந்தேகோஸ்தே நாள், அதாவது 50வது நாள் அன்றைக்கு பரிசுத்த வல்லமை இறங்கினது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னால் எருசலேம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசுவை எதிர்த்தார்கள். ஆனால் 50வது நாளிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்னா 3000 பேர். 50 நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். அதற்கப்புறம் 5000 பேர். அதற்கப்புறம் திரளான பேர். ஆசாரியர்களும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். எந்த ஆசாரியராலே அந்த ஆலயத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லை, அவர்களும் மாறினார்கள், அவர்களும் ஆண்டவர் பக்கம் திரும்பினார்கள். யாரால்? இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டத்தை மறந்துட்டு உலகத்துக்கு பின்னே போய் கொண்ட இந்த பேதுருவை தூக்கி நிறுத்தினது போல ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறார், தம்மையும் தூக்கி நிறுத்துகிறார். எங்கள் அப்பா ஊழியக்காரர், சரியா, வாலிப வயதுலேருந்து அவர் ஊழியக்காரராக இருந்ததுனால திருமணமான போது எங்களுக்கு எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர், அக்கா 2 பேர், தங்கச்சி 1, சரியா. நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், என்னை ரட்சித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். அப்பொழுது மாற்றினாண்டே என்ன செய்தேன்னா, என்னை அறியாமல் ஏசப்பா உங்கள் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். எப்படி ஜெபிக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டவங்கள எப்படி தரமா ஜெபிப்பாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி ஜெபிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி ஜெபிப்பீங்க? இயேசுவே இதை தாரும் அதை தாரும் அப்படி கேட்டுட்டு இருக்கிறோமோ? சிக்கல் தான். ரட்சிப்பில் ஏதோ கேள்விக்குறி. ரட்சிக்கப்பட்டவரே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஏன்னா யார் கேட்பான்னு நம்ம பேதுரு கேட்பார். வாசிக்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கும் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பின்பு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது யாருன்னா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. ஆனால் பவுல் எப்படி கேட்குறாருன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து சந்தித்த போது அவர் செய்கிற காரியம் என்ன? 6ஆம் வசனம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன். பேதுரு என்ன கேட்டார்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கணும் வந்திருக்கீங்களா? கிடைக்கும், சிலது கிடைக்கும், சரியா, சிலது கிடைக்கும், சரியா. நம்ம வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வந்திருப்போம். ஆண்டவர் தெரியும், பாவம் இந்த பிள்ளை ரொம்ப நாள் அழுதுட்டு கிடக்கு, இந்த பண்டிகை நாளில் மகிழ்ச்சி ஆக்கிடணும், விடுதலை கொடுத்துடணும், தந்துடுவார். உண்மையில் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறவர், சரியா. நம்ம ஒருவேளை கேட்டால் நான் தர்றவர் தான், சரியா. ஆனால் அதை விட மேலானது என்ன? ஆண்டவருடைய முடிவு சித்தம் என்ன? இங்கே பவுல் அதை தான், நானும் ஆண்டவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்னென்னா, திரும்ப கொஞ்சம் நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா ஜெபிக்கும் போது ஆண்டவர் நல்லா தேடும் போது அந்த சிந்தை மாறவே இல்லை. கொஞ்சம் 12th முடிக்கும் போது நல்ல மார்க் வந்துச்சு. நல்ல மார்க் வந்துட்டா, நல்ல மார்க் வந்தோடனே கொஞ்சம் ஆசை வந்துட்டு. என்ன ஆசை வந்துட்டு? உலகத்தில் நல்ல சயின்டிஸ்டாகி என்ன செஞ்சிடணும், நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு என்ன செய்யணும், நிறைய ஊழியத்துக்கு கொடுக்கணும், நல்ல சயின்டிஸ்டானே. எப்படி ஏசப்பா என்ன மாற்றினா சயின்டிஸ்டானே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க போனேன். 1 வருஷம் நான் படித்தேன். பார்த்தீங்களா, என் மார்க் அப்படியே என்னென்னா ஒரு 60%, 65 அப்படியே எனக்கு. ஆண்டவர் கைவிடலை, ஆண்டவர் கிடையாது. 2ஆம் வருஷம் எங்கள் ஊரில் ஒரு மிஷினரி பிரதிஷ்டை ஆரம்பிச்சு. ஆண்டவர் மண்டையில் கொட்டின மாதிரி கேட்டார், ஆமாம் நீ என்ன செஞ்சிட்ருக்கான்? உங்கள் ஊரில் ஒருத்தர் மிஷினரி பிரதிஷ்டை பண்ணுறான், நீ உலகத்துக்கு வேலை போகிற அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் என்ன பேசினார். அன்னைக்கு உலகத்துக்கு வேலையா, எனக்கு நீ ஊழியம் செய்வியா, இன்னைக்கு தீர்மானம்னு கேட்டார். அன்னைக்கு ஆண்டோட திரும்ப என்னை ஒப்பு கொடுத்து அழுதேன். வீட்டுக்கு வந்தேன், மணிக்கணக்கு அழுது ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு நான் சொன்னேன், இனி உலகத்து பின்னே போகவே மாட்டேன், உன் பெண்ணே வருகிறேன் என்று சொன்னேன். சரியா. என்ன அறியாத ஞானம் வந்துச்சு,
படிக்கிறதுக்கு நல்ல ஞானம் தந்தார், நல்லா ஜெபிப்பேன், நல்ல ஆண்டவரை அபிஷேகித்த எல்லா கிருபையும் தர ஆரம்பித்தார். வாழ்க்கையில் மேன்மையடைய ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் மேன்மையடைய ஆரம்பித்தேன். அப்பொழுது ஆண்டவர் 2004ஆம் ஆண்டு மே மாதம் என்னை அறியாமல் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் நடந்த அந்த மாநில முகாமுக்கு என்னை அழைத்து யாரோ அழைத்து கொண்டு சொல்லிவிட்டார்கள். நான் எப்படிலாம் கூட்டத்துக்கெல்லாம் போனதில்லை, எப்படி போனேன்னு எனக்கு தெரியல. அங்கே வசனம் எனக்கு சொல்லப்பட்டது, உங்களையே தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டது. என்ன போட்டது? உங்களையே தேடு. அந்த வருஷ தலைப்பு என்னன்னா, மாநில முகாம் உங்களையே தேடுகிறேன், உங்களுடையதல்ல உங்களையே தேடுகிறேன். வீட்டுக்கு வந்தேன், எங்கள் அம்மாட்ட அப்பாட்ட சொன்னேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். கல்லூரி முடித்திருந்தேன், ஊழியத்துக்கு போகிறேன். கல்லூரி நல்ல மதிப்பெண், சரியா? கேம்பஸ் இன்டர்வியூ அங்கே வந்திருந்தாங்க, போகலை. நான் படித்த மார்க் ஷீட்டு வாங்கிட்டு, நீ ஸ்டெர்லைட்டு போய் சேரு அல்ல டிசிடபிள்யூ போய் சேரு, உடனே உன்னை எடுத்துக்கிடுவாங்க, அவ்வளோ நல்ல மார்க் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி என் கூட சில உறவினர்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன், என்னையே ஆண்டவர் தேடுறாரு, நான் உலகத்தை நீ தேட மாட்டேன். அன்றைக்கு என் வாழ்க்கையில் 21 வயதில் நான் ஆண்டவருக்கு இந்த வேதாகமத்தை தூக்கிட்டு வந்தேன். எங்கள் குடும்பத்தில் எல்லா காரியங்களும் ஆண்டவர் ஆக்கிய பண்ணார். 2 அக்காவுடைய திருமணம், தங்கச்சி திருமணம், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். மனைவி பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் தந்தார், எல்லாம் கர்த்தர் தந்தார். ஏன்? இந்த ஊழியத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா கிருபையும் அவர் தந்தார், எல்லா கிருபையும் தந்தார், எல்லாவற்றையும் தந்தார். எனக்கு இந்த போதகராக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது. போதகராக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவ்வளவு எனக்கு அது மேலே வெறுப்பாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஊழியம் செய்யணும்னு கேட்டேன். விழுந்து போய் கிடக்கிற மக்களை தட்டி எழுப்பி எனக்காக நிறுத்த அந்த வேலையை எனக்கு செய்வியா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் என்ன வந்தாலும் நான் உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி தான் இந்த போதகர் பணி அவர் தந்தபடியினால தான் நினைச்சேன் வந்தேன். நானும் என் வாழ்க்கையில் இப்படி நான் போதகராக நான் சின்ன வயசுலேருந்து கனவு கண்ட கிடையாது. நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன் கடைசியாக. நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்த சமயத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவும் என் சகோதரி நின்றுக்கிட்டு, எங்கள் அம்மாவும் வெளியே வாசல் நிற்காங்க. அந்த பக்கத்தில் அந்த மரம் பக்கத்தில் அந்த வாசல் நிற்காங்க, நான் இங்கே நிற்கேன். எங்கள் ஊரில் ஒரு ஊழியக்காரர் அப்போ பயிற்சி ஊழியராக இருந்தார், போதகருக்கு பயிற்சி ஊழியராக இருந்தார். அவர் அதில் நிற்கார். எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, எங்கள் பையனையும் போதகராக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அவர் சொன்னார், நான் தான் லாய்க்கு, ஆசாலாம் லாய்க்கு கிடையாது. யார் சொன்னால்? நான் வெளியே இருந்து சிரிச்சிட்டு இருக்கேன், உள்ள வீட்டுக்குள்ள இருந்து. என்ன சிரிக்க தெரியுமா? நானே இதெல்லாம் வெறுத்துட்டு மிஷினரியாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் போதகர் பண்ணியா நம்ம அது செட்டாக மட்டும் நம்ம அதை விரும்பவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சிரித்து கொண்டேன். நான் போதகர் ஆனபோது முதல் யாருக்கு திருவந்து கொடுத்தேன் தெரியுமா? லாய்க்கில் நின்று சொன்னார் தெரியுமா? நான் போதகருக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஆள் தான் ஆல்டரில் என்கிட்ட முதல்ல வாங்குறாரு. எனக்கு கையும் ஆடிட்டு காணம் ஆடிட்டு, ஆண்டவரே ஆகாதவனா என்ன, இந்த பாலாய் போன கிடந்த என்ன, இந்த பரிசுத்த பணிக்கு நீ தெரிஞ்சிருக்க பாருங்க, லாய்க்கு இல்லைன்னு சொல்ல ஆளுக்கு தான் நான் என்ன செய்கிறேன், என்ன சொல்கிறேன், திருந்து கொடுக்கிறேன். ஒருவேளை எனக்கு என்று நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். பாலாய் கிடந்த பாவத்தில் இருந்த என்னை அவர் பரிசுத்த வாழ்க்கைக்கு தெரிந்தெடுத்துற மாத்திரம் இல்லை, இவரே இரட்சகரும் இந்த உலகத்திற்கும் சபைக்கு சொல்லணும். ஏன் உன் சபைக்கு, உன் இனஜன பந்துக்கு நீ சொல்லணும்னு சொல்லிதான் ஆண்டவர் என்னை தூக்கினார். உலகத்துக்கு பின்னே போன போது தோல்வி, ஆனால் என்னை தூக்கி ஆண்டவர் நிறுத்தினார். கர்த்தர் எனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் தர ஆரம்பித்தார். ஊழியத்தில் நடத்த ஆரம்பித்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஒருவேளை நான் உலகத்தில் இருந்தால் நல்ல எனக்கு சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யலாம், உலகத்தின் பின்னே ஓடி இருக்கலாம். ஆண்டவருக்கு திட்டம், நான் உலகத்தின் பின்னே போவதல்ல, அவர் பின்னே வரணும், அவர் பின்னே வரணும். அந்த ஆண்டவர் தான் இன்று எங்களோடு இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க எல்லாரும் யாருன்னா எங்களுடைய ஜபக்குழுவில் உள்ளவர்கள், எங்கள் சேகரத்தின் ஜபக்குழுவிலும் ஊழியர் குழுவில் உள்ளவர்கள். வாரந்தோறும் 3 நாட்கள் ஊழியத்துக்கு போவோம். அவர்களே கிராமங்களை சந்திப்பார். கர்த்தருடைய கிருபையினால் 5 புதிய ஜபக்குழுக்களை கடந்த 2 ஆண்டுகளை நடத்தின போது கர்த்தர் 3 புதிய சபைகளை எழுப்பியிருக்கிறார். அதில் ஒரு இடத்துல இப்பொழுது ஆலயம் கட்டி கொண்டப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல பள்ளிக்கூடத்தில் நடைபெறுகிறது, இன்னொரு இடத்துல ஒரு அந்த இடத்துல ஆண்டவர் தந்த இடத்துல ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியத்தினை வாய்க்க பண்ணுகிறவர். இந்த வேளையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ திட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு ஆண்டவர் ஆட்களை தருவார். நீங்கள் தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணித்தா உங்களை கொண்டு பாழாயனவர்களெல்லாம் ஆண்டவர்
எடுத்து நிறுத்துவார். பாழானவர்களா எடுத்து நிறுத்துவார். என்னுடைய கல்லூரியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். நான் இதை விட ரொம்ப வெள்ளியாக இருப்பேன். கிட்டத்தட்ட அப்போ எனக்கு என்னென்னா ஒரு 55 கிலோ தான் என் எடை இருக்கும். சரி, 55 கிலோ தான் இருக்கும். 50 கிலோலேருந்து 55 தான் இருக்கும். ரொம்ப மெலிவாக இருப்பேன். அப்போ எங்கள் கல்லூரியில் நான் இறையில் படிக்கும் போது ஒரு என்னென்னா வெயிட் மிஷின் போட்டாங்க. வெயிட் மிஷின் கிடக்குமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடை பார்ப்பேன், திரும்ப சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு எடை பார்ப்பேன். அப்பவும் அதே தான் இருக்கும். ஏன்னா சிரிப்பாக இருக்கும், இவ்வளோ சாப்பிட்ருக்கும், தண்ணி குடிச்சிருக்கும், எடை கூட மட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போது என் கூட முந்தின ஆண்டு ஒரு படித்தவன் டேவிட் அடுக்கா என்பவர், அவன் பாம்பேயை சார்ந்தவர், என் கூட படித்து கொண்டிருந்தார். அவன் என்னை விட ஒல்லியாக இருப்பான். அப்படி கண்ணை தட்டி முளைக்கிற சர்ன்னு பாஞ்சிருவான். ஏன்னா என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லி நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன். 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். 3ஆம் ஆண்டு நான் படித்து விட்டு நாங்கள் 3ஆம் ஆண்டு படிப்பதற்கு உள்ளே வரும்போது அவன் எங்கள் வகுப்பில் வந்து உட்கார்ந்துருந்தான். எங்கள் வகுப்பில் வந்து உட்கார்ந்துருந்தான். அப்போ எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, நமக்கு முந்தின ஆண்டு நம்ம கூட இருக்கானே, நான் 3ஆம் ஆண்டு அவன் கூட படித்தவன்லாம் 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கானு. இவன் எதில் இருக்கிறான்? 3ஆம் ஆண்டில் இருக்கிறான். உடனே ஆனால் 100 கிலோலேருந்து 110 கிலோ இருக்கும். இப்படி இருக்கான், இப்படி கையை அப்படியே வீசிக்கிட்டு வருவான், நடப்பான். ஆனால் எப்படி தலை குனிஞ்சிக்கிட்டே இருப்பான், தலை குனிஞ்சிக்கிட்டே இருப்பான், பேச மாட்டான். நம்ம எதுவும் போய் கேட்டேன், டேவிட் வாட் இஸ் அ ரீசன் ஃபார் புட்டிங் திஸ் மச் வெயிட் அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ எடை போட்டிருக்கியே அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னான், நீனும் குண்டாயிடலாம் வரியா அப்படின்னா. நீனும் குண்டாயிடலாம். என்னை கூட்டுமானான், ஜிம்மு கூட்டுமானான். கல்லூரியில் எங்களுக்கு கீழே அந்த ஏரிலேருந்து மேலே அது மலைகளாக இருக்கும், கீழ் பகுதியில் இருக்கும் ஜிம் இருக்கும். சாயங்காலம் கூட்டிகிட்டு போவான். பாரு, இந்த ஜிம்முக்கு போய் நல்லா சாப்பிட்டேன்னு உடம்பு வந்துடும். நான் ஜிம்முக்கு போய் எனக்கு உடம்பு வந்துச்சோ இல்லை, என் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. சரியா, நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கும். ஒரு உண்மையை சொன்னான். என்ன சொன்னதுலவா, இந்த பிரின்ஸ்பால் என்னை வெளியே அனுப்பிட்டார், 1 வருஷம் பிரேக் கொடுத்துட்டாரு. அவரை ஒரே நெறி கழுத்தை நெரிச்சு என்ன செய்யணும், கொள்ளணும். அதுக்கு தான் இவ்வளோ சாப்பிட்டு வந்திருக்கேன். எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் நான் சாப்பிட்ருக்கேன். 1.5 வருஷம் இதுக்கு தான் ஜிம். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நாங்கள் இரவு 10 மணிக்கு அப்புறம் லைப்ரரி முடிந்தவரை ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவன் டேவிட்னு ஒருத்தன் வருவான், விபின் ஒருத்தன் வருவான், எனக்கு 2 ஆண்டு பிந்தி படித்தவன், அவனும் வந்திருப்பான். இன்னொரு சகோதரன் வந்திருப்பார். இவரெல்லாம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் டேவிட்டை தொட்டார். பழிவாங்க என்ன அவனை விட்டு போய்விட்டது. என்கிட்ட சில நேரம் அழுவான், நீ மாத்திரம் தான் என்கிட்ட பேசுகிறான், வேறு யாராவது உன் கிளாஸில் பேசுகிறானா? உன் கிளாஸ்ன்னு சொல்லுவான். அவன் எப்படி சொல்ல தருமா, நம்ம கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டான். அந்த பாரு, உன் கிளாஸில் ஒன்றா எவனா பேசுகிறானா? 47 பேர் என்ன சேர்த்த 48, எவனும் பேச மாட்டேங்கான், நீ மாத்திரம் தான் பேசுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை தொட்டார். இன்றைக்கு மும்பையில் மெதிரி திருச்சபையில் அவன் போதகராக இருக்கிறான். அவனுக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்தார். இந்த விபின் என்ற ஒருவன் இருந்தானே, நல்ல சிறந்த பாடகன், கொயர் மாஸ்டர். அப்படி அழகாக 100 பேர் ஆனால் ஒரு 200 பேர் அழகாக கொயர் அமைத்து விடுவான். அழகாக கொயர்மே அமெரிக்காவில் சென்று பெரிய அளவில் மியூசிக் ஆல்பம் போட்டவன், ஒரு பாஸ்டருடைய பையன். அவன் எங்களோடு அவன் ஜெபிக்க வந்து கொண்டிருந்தான். அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்தது. அவன் என்ன செய்வான், ஊசியில் மருந்து ஏற்றிடுவான், திடீர்னு மாத்திரை நிறைய போட்டுருவான், அப்படி இருப்பான். ஆனால் என்னுடைய அறைக்கு வருவான், நல்லா சாந்தமாகிடுவான், நல்லா பாடுவான். எனக்கு ஒரு இசைக்கருவி வச்சுருந்துருப்பேன் அங்கே கல்லூரியில், அதை நல்லா இசை மீட்டு பாடிக்கிட்டே இருப்பான். வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்ய மாற்ற ஆரம்பித்தான். கடைசியில் நான் கல்லூரி விட்டு நான் வெளியே வந்தபோது ஒரு நாள் எனக்கு ஒரு செய்தி வந்தது, ஆசா அவன் ஃப்ரெண்டு விபின் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னா. உலகத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னான். உடனே என்ன அப்படின்னு கேட்டேன். காலையில் எழும்பி ஜெபிக்க சென்றான். அவன் அதிகமாக முன் நாட்களில் அவன் மாத்திரைகள் எடுத்தபடினாலே அவன் சரீரம் பாதித்திருந்தபடினா அவன் நினைச்சான் இந்த உலகத்தை விட்டே போய்விட்டான்னு சொன்னான். நான் கேட்டேன், கடைசியாக என்ன செஞ்சான்? கடைசியாக அதிகாலையில் எழும்பி என்ன செய்தான்? போய் வெளியே தனியாக 2 பேர் போய் ஜெபித்துட்டு சாப்பிட்ருக்கான். அதோடு அவன் வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு சொன்னார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு நானும் அவனை புறக்கணித்திருந்தாள். அந்த விவன் மாத்திரை போட்டவன், அவன் அடுத்தவனை கொல்ல பார்க்கிறான்னு சொல்லி அவனையும் வெறுத்திருந்த அந்த டேவிட்டை நான் வெறுத்திருந்தாள். அந்த டேவிட் ஒரு கொலைகாரனாய் மாறி சிறையில் இருந்திருப்பான். இந்த விவன் அவன் மனம் திரும்பாமலே அவன் நரகத்திற்கு போயிருப்பான். ஆனால் கர்த்தர் கிருபையாய் அந்த இடத்துல என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் பாழாய் போய் கிடக்கிறவர்களை மாற்றுவதற்கும் ஆண்டவர் என்னை கொண்டு வருவதற்கும் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
இது விசுவாசிகள் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஜீசஸ், நன்றி ராஜா. நம் ஆண்டவர் இந்த அருமையான இரவு நேரத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தில் நாமும் நிற்கணும், மற்றவர்கள் நிற்கணும். ஒருவேளை இந்த எருசலேமை போன்று இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு சத்துருவானது அது சீரழிக்கப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை பிசாசானவன் எடுத்து போட்டிருக்கிறான். ஆனால் சமாதான பிரபு ஆராதிக்கிற நீங்களும் நானும் சமாதான கருவியாய் நாம் செயல்பட வேண்டாமா? சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்களை மூடிக்கொள்ளலாம். யார் நமக்கு எஜமான்? உலகமா பாவமா? கேட்டு பாருங்க. இன்னைக்கு நமக்கு யார் எஜமான்? அவரை கண்டுட்டோமா? அவர் நம்மை வழி நடத்துகிறாரா? இல்லை உலகமா? ஐயா, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. இந்த அருமையான வேளையில உலகத்தின் வழியில ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டுட்டோமா? இயேசுதான் எஜமானா இருக்கணும். வேற இந்த உலகத்தின் காரியம் எஜமான இருக்கக்கூடாது. மனம் திரும்பிருங்க, மனம் திரும்பிருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எஜமான் யார்? நம்மை ஆட்டி படைப்பது யார்? ஆண்டவர் இயேசுவா நம்மை வழி நடத்துகிறான்? இல்லை உலகமா, சிற்றின்மமா, அல்லது பாவமா? ஆண்டவர் அருவருக்கிற காரியமா? சாலமோன் அவன் ஆண்டவரால் வெறுக்கப்பட்டவைகளால் ஆளுகை செய்யப்பட்டு ஞானிதான் அழிந்து போனான். சாவனால் அந்த எருசலேமிலும் சமாதானம் சீர்குலைந்து போய்விட்டது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு சமாதானத்தை சீர்குலைக்கிறவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாதை செய்தார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யார் நமக்கு எஜமான்? கேட்டு பாருங்க. ஏமாற்ற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வீட்டில் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேலை செய்யறதை செய்து கொண்டிருக்கிறோமா? என்னோட பேச்சு என்ன, நடக்கை என்ன? கேட்டு பாருங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் இந்த அருமையான வேலையில வந்து நிற்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பானவர்கள் யாராயிருக்கலாம், உங்களை பாவம் உங்களை ஆட்டி படைத்தால் அழிந்து விடுவீர்கள். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ராத்திரி நேரத்தில் இயேசு கிறிஸ்து அன்பாய் அழைக்கிறார். பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார், இரக்கம் பெறுவான். பேதுரு பின்வாங்கி போனான், ஆனா ஆண்டவர் திரும்பி தேடி வந்தார். உலகத்தின் பின்னே போன பிள்ளையே, உங்களையும் என்னை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். ஏசப்பா என்ன மன்னிங்க, உன் பின்னே வருவேன் என்று சொல்லி படிக்கலாமா? கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா
என் ராஜா சர்வ வல்லவன் என் சொந்தமான சாவி வென்றவன் ஆமென் ஆமென் சர்வ வல்லவன் என் எஜமானன் சாவை வென்றவன் என் மனவாளன் சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா பாவமெல்லாம் போக்கிவிட்டா பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா பாவமெல்லாம் போக்கிவிட்டா பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா சர்வ வல்லவன் என் சொந்தமான சாவை வென்றவன் என் ஜீவனானா சர்வ வல்லவன் என் எஜமானன் சாவை வென்றவன் என் மனவாளன். இது கடைசி தருணம். சிலர் இன்னும் பாவ அறிக்கை செய்யலை, சிலர் இன்னும் பாவ அறிக்கை செய்யலை. உங்கள் மனதில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் சில காரியங்களை விட்டுட்டு வந்துட்டு திரும்ப போய் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. திட்டம்லாம் உலக திட்டமாக இருக்குது. பொல்லாத பிசாசு உங்களை வஞ்சித்து வச்சிருக்கிறான். சற்று இந்த பேதுருவை குழப்பினது போல உலக திட்டங்கள் உங்களை குழப்புகிறது. வஞ்சிக்கிற ஆவி உங்களை குழப்பிட்டு இருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வாயை திறந்து இந்த நேரத்தில் என்னை இயேசுவே மன்னிங்க, வாயை திறந்து கேட்கிறோம், வாயை திறந்து கேட்கணும். இந்த நேரம் கடைசி நேரம். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் தொட விரும்புகிறார். எல்லாருடைய குடும்பத்திலும் தேவனுடைய மகிமை ஊற்றப்பட இருக்கிறது. எல்லாருடைய மேலும் பரிசுத்தாவுடைய வல்லமை ஊற்றப்பட இருக்கிறது. ஒரு விடுதலையை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு தான் செல்லணும். விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். இது நேரம், விடுதலை நேரம். வாயை திறந்து இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும். ஓ ராகமா சபா லூதாரா நீகதாரபா ரீமானா சகதுலபாரா ரீபாலா சகதுலபாராதரா. விழுந்து போனது உண்மைதான், பாழாய் போனது உண்மைதான். இன்னைக்கு இயேசு தூக்கி நிறுத்த வந்திருக்கிறார். ஏனென்றால் பாழாய் போனவர்களை இயேசுவண்டை கொண்டு வரணும். விழுந்து போன இயேசுவண்டை கொண்டு வரணும். இதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திர. கடைசி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இந்த பண்டிகையில் ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் இனி என்ன செய்யணும், என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேளுங்க. தேவ சத்தம் கேட்ட பிள்ளையே, பாழாய் கிடக்கிற சமுதாயத்திற்காக ஜெபிக்க வேண்டாமா? நம் இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டாமா? நம் தேச மக்களுக்காக நாம் திறப்பில் இருக்க வேண்டாமா? ஒருவேளை இந்த இடத்துல நான் ஒழுங்காக இணைத்து மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன், நான் திறப்பில் நிற்பேன். என் கிராம சபையா நாங்கள் கூடி ஜெபிப்போம். எங்கள் பகுதியில் மக்கள் பாவ சாமல விடுதலை ஆகணும் என்று சொல்லி நாங்கள் திறப்பில் நிற்போம். எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லி இந்த வேளை கேட்க விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். நான் இயேசுவுக்காக செயல்படுவேன், இயேசுவுக்காக வாழ்வேன். இந்த இடத்துல சிலரை ஆண்டவர் தெபொராளாய் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார், சிலரை பேதுருவாய் நிறுத்துகிறார். ஒரு பெரிய மாபெரும் அற்புதத்தை செய்ய முடியாது, ஒரு பெரிய அசைவை தர முடியாது. ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் முற்றிலும் அர்ப்பணித்து இருக்கிற ஒவ்வொருவரும் நடத்துவார். அப்படியே கரங்களை மார்பில வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து இருக்கிறோம். அவர் நம்மோடு இருந்து நம்ம வெற்றி சிறக்க பண்ண போகிறார். நாம் போகிறது அற்புதம் நடக்கும், நம்முடைய நிழல் பட்ட அற்புதம் நடக்கும். நாம் கால் மீதிருக்க வீட்டில் சமாதானம் உண்டாகும். யார் இடத்துல பேசுகிறோம் அவர்களுக்கு நிம்மதி உண்டாகும். நம்மால் அற்புதம் நடக்கும். நம்ம ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்துறது போல நம்மையும் பயன்படுத்த போகிறார். ஓ ராபா சக லீபாரா துனதபராபா ரீபானா சகலுதரபராபா ரிகதுலபரபா சந்தலரபா. அப்பா அந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிரப்புங்க. அப்பா நிரப்புங்க, ஆவியினால் நிரப்புங்க. ரீபோ சபலதுரமாந்தரபா. இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. வரங்களை கொடுங்க. ஓ பாழாய் கிடக்கிற உம்மண்டை கொண்டு வரணும் ஆண்டவரே. ரீபாலா சேகாதுலபரபா. ஆண்டவரே இறங்கி வந்து உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியான எங்களோடு நீ பேசினக்காய் ஸ்தோத்திரம்.
வேலை செய்யறது சமாதானத்தை கத்தர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சமாதானம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பாழாய் போன குடும்பங்களிலே அற்புதங்களை கத்தர் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். யார் யார் குடும்பத்தில் சாபம் இருக்கிறதோ அதெல்லாம் விலகி போனதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை எங்கள் குடும்பங்களுக்குள்ளாய் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டவர்களுக்காக நாங்கள் இப்பொழுது விசேஷமாய் ஜெபிக்கிறோம். சகோதரி, நீங்க யாராவது வியாதிப்பட்டிருந்தீங்கன்னா உங்க தலை மேல நீங்க கை வச்சு இப்பொழுது ஜெபிங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ஓ, நான் பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்ல சகோதரனே, ஒரு பயம், ஒரு நெஞ்சில வலி என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறதே ஒப்பிள்ளைய ஒரு நெஞ்சில கை வச்சு ஜெபிங்க. சகோதரனே, உங்க மேல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவர் இப்பொழுது விடுதலையாக்குகிறார். ரபாரோ சக்கதிலரோ தரபா. எல்லா வியாதியின் கட்டுகள் நிர்மூலமானதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. இப்போது வியாதிப்பட்டவர்கள் நமக்கு தெரிந்தவர்களுக்காக ஜெபிக்கணும். வியாதிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரை கத்தர் தொடுபடியா, ஆண்டவர் தொடுபடியா ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கணும். பிசாசு கட்டுகள் வெளியேறி போகணும். ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எதிரணை பட்டியலே, இந்த வேலாயுதபுரத்திலே காணப்படும் எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரபர துக்கம சமாந்தரபா ரிகதோலபோ சபோந்தரபா ரியூ ரிபோ சந்தலரபா ஓ ரகந்துல்லவரந்துலரிபோ சதலரபா தீமான சகதுலபோ ரந்தரபா. கர்த்தருடைய மகிமை எங்கள் கிராமத்தில் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கடைசி 2 சரணத்தை பாட இருக்கிறோம். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் ஆமென். என் இயேசு என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமான சாமி வென்றவர் என் ஜீவனான். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கோ பறைசாற்று. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், ஓ ஜீசஸ், உலகமெங்கோ பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். என் இயேசு சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனான. சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் யெகோவானே. ஹா ஹா ஹா, இது அதிசயம்தானே. ஓ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமான ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். இந்த வேளையில ஒருவேளை இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இந்த தேசத்திற்கு நான் ஆண்டவரே என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையா ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க யாரா இந்த மற்றவங்க கண்ணை மூடிவிடணும். எல்லாரும் கண்ணை மூடிவிடும். இன்னைக்கு தான் முறை என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்க போகிறேன். நான் முழுவதுமாக என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆண்டவர் ஒரு எலியாவாய் நடத்தணும், என்னை ஒரு எலிசாவாய் நடத்தணும். யார் விரும்பினாலும் நான் ஒரு தெபொராளா எழுமணும், நான் ஒரு எஸ்தரா எழுமணும், நான் ஒரு மரியாளா மகதலேனா மரியாளா எழுமணும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசினானா
கரங்களை தூக்கி கொள்ளலாம். கர்த்தர் இந்த வேளையில அப்படி யார் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். எலியாவின் மேலே இருந்த அந்த விசேஷித அக்னி ரெட்டிப்பா எலிசாவுக்கு மேலே இறங்கினது போல அந்த வல்லமையில் ஆண்டவர் உங்கள் மேலே தமது வல்லமை ஊற்ற போகிறார். நீங்கள் எங்கே போய் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். உங்கள் மூலம் ஆண்டவர் பெரிய நன்மை கட்டளையிட போகிறார். தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம். அப்படியே 2 கரத்தை மார்பில வச்சு கொண்டு ஆண்டு நோக்கி ஜெபிக்க இருக்கிறோம், ஆண்டு நோக்கி ஜெபிக்க இருக்கிறோம். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளையே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேன் திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே நன்றினையே தந்து விரை ஓடி வந்தேன். கண்டு விரை ஓடி வந்தேன். நீங்க இருதயத்தை பழுவோம் தாலே, நீங்க இருதயத்தை. இந்த நேரத்தில் இந்த பாட்டை வீட்டில் போய் திரும்ப பாடி அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், எல்லா வல்லமை வரங்களை தந்து நடத்துவார். ஸ்தோத்திரம். நிறைவு ஜெபம் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மட்டும் நம்மை நடத்தி ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்திருக்கிறார். இன்னும் ஆண்டவருக்காய் செயல்படணும். ஆண்டவர் நம்மோடு இருந்து பாழான நம்முடைய குடும்பங்களை உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார். பாழான கிராமங்களில் ஆண்டவர் மகிமை வெளிப்படும். நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அங்கே செழிப்புண்டாகும். கர்த்தர் ஒரு செழிப்பை நம்மை கொண்டு கட்டளையிட போகிறார். நன்றி செலுத்தி ஆண்டவர் கருத்தில் அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அருமையான இந்த பண்டிகை நாட்களிலே அருமையான திருச்சென் மக்களை தேவன் நீங்கள் தெரிந்து கொண்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த 3ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வசனத்தினாலே எங்களை போஷித்திருக்கீங்கப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. இயேசுவே, எங்களுடைய ஆத்மா பலன் கொள்ளத்தக்கதாக தேவரீர் எங்களை பலப்படுத்தியதுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. வசனத்தை கேட்ட நாங்கள் ஆண்டவரே சோதரப்பா, அதன்படியாய் வாழத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் அப்பா சோதரப்பா பழாய் கிடக்கிற பட்டணைகளை நாங்கள் கட்டி எழுப்பும்படியான ஒரு பாக்கியத்தை தாவே எங்கள் திருச்சியின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தர வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவன் அப்பா சோதர அந்த சபையிலே ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் கட்டளையிட செபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களிலே சபைகளிலே தாவே சோதரப்பா அந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை தேவன் நாளில் உண்டாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், சோதரம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையின் மக்களும் சமாதானத்தை உண்டாக்குகிறவர்களாக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே சோதரப்பா. நன்றி ஆண்டவரே சோதரப்பா. நன்றி ஆண்டவரே சோதரம். இன்னும் ஆண்டவருக்காக ஆண்டவரே இன்னும் இந்த நாட்களிலே எழும்பி பிரகாசிக்க தாவே சோதரப்பா வசனத்தை சொல்லுகிறவர்களாக தாவே இந்த சபையிலிருந்து அநேக ஊழியக்காரர்களில் கத்த நாளிலே எழுப்பும்படியாக கத்த நீர் அவளோடு பேசினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பங்குபெற்ற சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் கத்தாவே ஒவ்வொருவரையும் தேவ நாளிலே தெரிந்து கொண்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே சோதனைகள் பாப்பா. சபையின் மக்கள் விசுவாசத்திலே பலன் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை தருமாறு செபிக்கிறோம்ப்பா. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே சோதரப்பா. நன்றி விசுவாசத்தை தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கீங்கப்பா. வார்த்தையின்படி கத்தாவே சோதர விசுவாசத்தில் வல்லவர்களாக ஆண்டவரே சோதரப்பா. நன்றி
ஆண்டவரே சோதரப்பா உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே சோதரப்பா பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே எல்லா சோதரப்பா இவர்கள் மத்தியில் காணப்படும் எல்லா போராட்டங்கள், கரிநீரின் பாதைகள், வேதனைகள், துக்கமான காரியங்கள் எல்லாம் கர்த்தாவே சோதரப்பா நீங்கி போக முடியாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு சமாதானம் கர்த்தாவே சோதரப்பா அந்த குடும்பங்களிலே, கர்த்தாவே சோதரப்பா சபைகளிலே நிறைந்திருக்கத்தக்கதாக ஆவியான இறங்கி பலமான காரியங்களை நாளிலே செய்ய போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே சோதரப்பா வசனத்தை தாகத்தோடு கேட்ட பிள்ளைகளுக்காய் சோதரம். நாளை தினத்திற்கு தாவே சோதரப்பா ஆண்டவரே இயேசுப்பா எல்லா பண்டிகை ஆராதனைகளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மேம்படட்டும்பா. ஆண்டவரே சோதரப்பா நன்றி செலுத்துறப்பா. அநேகருக்கு நாளை தினத்தில் வருகின்ற அநேக மக்களுக்கு இந்த கர்த்தருடைய அன்பை செலுத்துவதாக தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே அந்த பாக்கியத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. சேரலமாய் நாள் வாழ்ந்து போதும்ப்பா. இன்னும் ஆண்டவருக்காக அந்த கடைசி நாட்களிலே எழுப்பி பிரகாசிக்க நம்முடைய அன்பை சொல்ல நம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளை நாளிலே தீவிரமாய் செய்யத்தக்கதாக ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும்ப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா. தொடர்ந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து ஊற்று தண்ணீரே இந்த தெய்வ ஆவியே ஜீவநதியனில் பொங்கி பொங்கி வா என்ற பாடலை பாடி கர்த்தருடைய திருப்பணிக்கு நாம் காணிக்கை செய்ய இருக்க நேரம்.